இந்த விஷயம் வந்து ஒரு ஸ்டேட் விஷயம் கிடையாது, 4 ஸ்டேட்டுக்கும் பாதிக்கிற விஷயம். அப்படி இருக்கும்போது 4 ஸ்டேட் மக்களோட நலன் கருதி இது சீக்கிரமா ரிசால்வ் பண்ண வேண்டியது தான் எல்லா மக்களோட சார்பாக கேட்குற ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக நம்மளோட முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அங்கே போய் ரெக்வஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு இனிஷியேட் பண்ணுறாங்க. பட் அதுக்கு ஒரு சில கட்சிகள் அங்கே போய் கேட்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது, நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதனால் எந்த ஒரு டைலாகும் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. பட் இது வந்து இந்த டைலாக் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு முன்னாடியும் பல முதலமைச்சர்கள் பண்ண விஷயம்தான். இதுக்கு முன்னாடி மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களும் இதே மாதிரி ஒரு மியூச்சுவல் பீஸ்ஃபுல் டைலாக் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா அவர்களும் சரி, கலைஞர் அவர்களும் சரி பல டைலாக் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனாலும் கர்நாடகாவில் இருக்கிற கவர்மெண்ட், அது பிஜேபி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, அவங்களோட காவிரி இஷ்யூவை ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவே பார்த்து நம்மளுக்கு தமிழ்நாடுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நீரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுல அடிக்கடி தடைகள் ஹேர்டில்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒன்று கரெக்டான நேரத்தில் டைமிங் ரிலீஸ் பண்ணால் தான் நம்மளோட கல்டிவேஷன், குருவா கல்டிவேஷனாக இருந்தாலும் சரி, சம்பா கல்டிவேஷனாக இருந்தாலும் சரி பாதிக்காது. இல்லை டிலே பண்ணி டைமிங் பண்ணினாலும் கண்டிப்பாக நம்மளோட கல்டிவேஷன், குருவை கல்டிவேஷனும் சம்பா கல்டிவேஷனும் பாதிக்கப்படும். அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை வந்து தவிர்க்கணும். அனைத்து மக்கள் சார்பாக இந்த கர்நாடகா முதலமைச்சருக்கும் சரி, நம்ம தமிழக முதலமைச்சருக்கும் சரி, அதே மாதிரி பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களுக்கும் சரி இந்த விஷயத்த, ஏன்னா அரசில் இருக்கிறவங்க தான் இதை வந்து ரிசால்வ் பண்ண முடியும். எதிர்கட்சி தலைவர்கள் நம்ம பிரச்சனைகளை பற்றி நம்ம கன்சர்ன் ரைஸ் பண்ணலாமே தவிர, the persons who are in at the helm of government can only solve this issue. So we humbly request Union Ministry as well as Tamil Nadu Ministry as well as Karnataka Ministry to resolve the issue soon so that no people will suffer. Thank you.